ரெடி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 பேருக்கு பிரியாணி செய்ய போறோம். கரெக்டா வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன் ஒரு நாளைக்கு முன்னாடியே எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எதை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பண்ண போறோம்னா, இப்போ வந்து கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம செய்ய போற இடம் வந்து பின்னாடி தான் இருக்கு. நம்மளோட கிச்சன் இங்கே தான் வந்து நம்ம செய்ய போறோம். இன்னைக்கு வந்து 600 மெம்பர்ஸ்க்கு நம்ம செய்ய போறோம். மாஸ் குவான்டிட்டியில் இப்போ பண்ண போறோம். இது வந்து நம்ம பண்ணதுலேயே அதிகமான குவான்டிட்டி. இதுக்கு முன்னாடி ஒரு 700 800 பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கம்மி தான், 600 to 650 பண்ண போறோம். நம்ம பண்ண போற இடம் அதுதான். இப்போ கட்டிங் ஒர்க்கை பார்க்க போறோம். இப்போ கட்டிங் பண்றத வந்து நீங்க பார்க்க போறீங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் பச்சடிக்காக வெட்டுறாங்க. இது நம்ம கிச்சன், வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. வந்து கத்திரிக்காய் பச்சடிக்காக வெட்டிட்டு இருக்காங்க. இது வந்து ரெடி பண்ணிட்டு இதுக்கப்புறம் அலசி அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 ஸ்டார்ட் பண்ண இருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஈவினிங் 5 o'clock எல்லா ஒர்க்குமே முடிச்சிருவாங்க. நீங்கள் கண்டினியூவாக என்னென்ன நடக்க போகுதுன்றதை ஃபுல்லாக வீடியோவாக பார்க்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வாங்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து கரெக்டாக வந்து கறி வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு அந்த டபரா ரெடி பண்ணி காய்கறிலாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கரெக்டாக கறி எடுப்போம். இப்போ நம்ம வந்து கறி எடுக்க ஆரம்பிக்கிறதுனா 1 மணி நேரம் நம்ம வெட்டுறதுக்கு மொத்தமாக வெட்டி முடிக்கணும். அதனால அந்த 700 மெம்பர்ஸ்க்கு நம்ம வெட்டுறதுக்கு நம்ம டைம் எடுக்கும். அதனால வெட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஷாப்ல வாங்கிட்டு நம்ம அதுமாரி கொடுத்து அதை கிளீன் பண்ணி நம்ம வந்து எல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணி ஒரு 3:30 மணிக்கு மேலே தான் மசாலா ரெடி ஆகும். ரெடியான உடனே சிக்கன் எடுத்து அப்படியே போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வெட்ட ஆரம்பிச்சோன்னா நமக்கு 2:30 மணி ஆகிடும். ஏன்னா கேஜஸ் அதிகனால. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கடைக்கு போகணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காய் பண்ண போகிறாங்க. கத்திரிக்காய் பண்ணிட்டு 3 டபரா போட்டிருக்காங்க. ஈக்குவலாக பிரித்து போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற கறி, அதுக்கேற்ற ரைஸ் போட போகிறாங்க. பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் நம்ம பிரியாணி ஏற்றிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஓப்பன் லான் நம்ம வந்துருக்குது. வாங்க லானை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ லான்ல என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னா, ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து செடி வச்சிருக்கோம், பிளான்ட் வச்சிருக்கோம். ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து பிளான்ட் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டால் போட்டிருக்காங்க. பாப்கார்ன், காட்டன் கேண்டி, ஜூஸ், குடிக்க தண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக நம்ம டைனிங் வந்து ரைட் சைட்ல டைனிங் இருக்கு. டைனிங் போவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணிடுவோம். வந்து பொண்ணு மாப்பிள்ள வரல, இதுக்கப்புறம் தான் பொண்ணு மாப்பிள்ள வருவாங்க. ஸ்டேஜ் ரெடியா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ள வச்சுக்குவாங்க. சாப்பாடு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து வாங்க டைனிங் போகலாம். டைனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம வந்து செஞ்சு அந்த எல்லாமே வந்து பிரியாணி எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து 15 வருஷம் சொல்லியிருக்கோம். கிளீனிங் ஒரு 3 தான் சொல்லியிருக்கோம். பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெடி.